உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. அது தமிழ்நாட்டின் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்க இருக்கிறார். தொடர்ந்து கிட்டத்தட்ட 1000 காளைகள், கிட்டத்தட்ட 500 மாடுபிடி வீரர்கள் தயார் நிலையில் உள்ளனர். கிட்டத்தட்ட ஒவ்வொரு சுற்றுகளாக மாடுபிடி வீரர்கள் களமேற இருக்கிறார்கள். ஒரு சுற்றுக்கு 50 நபர்கள் வீதம் மாடுபிடி வீரர்கள் களமிறக்கப்படுகிறார்கள். ஒவ்வொரு சுற்றிலும் வெற்றி பெறும் அந்த மாடுபிடி வீரர்கள் இறுதி சுற்றில் அவர்கள் களமிறக்கப்பட்டு அதில் வெற்றி பெறும் நபர்களுக்கு சிறந்த மாடுபிடி வீரர்களுக்கு காரும் சிறந்த காளைக்கும் டிராக்டரும் வழங்கப்பட உள்ளது. இந்த நிலையில் தற்போது அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுக்கான ஏற்பாடுகள் தீர்மானம் செய்யப்பட்ட நிலையில் தற்போது கோவில் காளைகள் கொண்டு வரும் நிகழ்வாக நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து வாடிவாசலில் அதாவது தொடர்ந்து பரிசுகளை வழங்குவதற்காக தயார் நிலையில் எல்லாரும் காத்திருக்கிறார். தொடர்ந்து துணை முதல்வரின் வருகைக்காக காத்திருக்கும் நிலை தான் தற்போது ஏற்பட்டுள்ளது. ஏனென்றால் தொடர்ந்து 7 மணிக்கு ஆரம்பிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்ட இந்த ஜல்லிக்கட்டானது தொடர்ந்து தற்போது துணை முதல்வரின் வருகையை எதிர்பார்த்து காத்திருக்கும் நிலை தான் தற்போது உள்ளது. அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் மாவட்ட அதிகாரிகளிடம் காத்திருக்கும் நிலையில் தற்போது இதுவரை துணை முதல்வர் இன்னும் கிளம்பாத நிலையில் ஜல்லிக்கட்டு தொடங்க 8 மணி ஆகும் என்ற ஒரு தாமதமாகும் என்ற நிலை தான் தற்போது உள்ளது. தொடர்ந்து ஜல்லிக்கட்டு ஆவலுடன் எதிர்பார்த்து பொதுமக்கள் காத்திருக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். நேர்களே, உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. விவரங்களை களத்திலிருந்து வழங்கினார் எமது செய்தியாளர் கார்த்திக்.